சிறிய உதவி பெரிய மாற்றம். ஒரு அழகான சிறிய கிராமம். மண் வீடுகள், மரங்கள், காலை சூரிய ஒளி. அந்த கிராமத்தில் ரவி என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்தான். பள்ளி பையை தோளில் சுமந்து அவன் தனியாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். ரவி புத்திசாலிதான், ஆனால் யாரிடமும் அதிகமாக பழக மாட்டான். சுற்றியுள்ள மக்களை கவனிக்காமல் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொண்டே இருந்தான். அந்த வழியில் ஒரு வயதான தாத்தா கனமான பையை தூக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். முகத்தில் சோர்வு, உடல் வளைந்து இருந்தது. பலரும் பார்த்தும் பார்க்காமல் போயினர். ரவி திடீரென நின்றான். தாத்தாவை பார்த்தான். உதவலாமா வேண்டாமா என்று அவன் மனதில் குழப்பம் ஏற்பட்டது. தாத்தா மெதுவாக சிரித்து கொண்டு சொன்னார், மகனே, கொஞ்சம் உதவுவாயா? ரவி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். இதனால் எனக்கு என்ன பயன் என்று ஒரு கணம் ரவி நினைத்தான். ஆனால் உடனே பையை தூக்கி தாத்தாவுடன் சேர்ந்து நடந்தான். அவன் முகத்தில் கருணை தெரிந்தது. தாத்தா மகிழ்ச்சியுடன் ரவியை ஆசிர்வதித்தார். நீ செய்த இந்த சிறிய உதவி ஒரு நாள் உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக திரும்பும். சில நாட்களுக்கு பிறகு அதே தாத்தா ரவியின் பள்ளிக்கு வந்தார். புதிய புத்தகங்களை தானமாக வழங்கினார். ரவியும் அதை பெற்றுக்கொண்டான். அவனின் கண்களில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும். புத்தகங்களை கையில் பிடித்தபடி ரவி சிரித்தான். அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. சிறிய நல்ல செயலும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.